Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது banking level questions. Okay. So இது வந்துட்டு உங்களுக்கு எல்லா banking level or insurance level mock test எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேயா? So question paper வந்துட்டு கிளாரிட்டியா வந்துட்டு ரிவ்யூ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் go into the particular question. எப்படி வந்து சால்வ் பண்ணலான்ற ஐடியா வந்து it has to be there. அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஃப்ளோ ஆஃப் ப்ராக்டிஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா ஒரு விஷயத்த பண்ண வைக்கும். சரியா? ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எவ்வளோ முடியுமோ லைக் டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து லைக் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸா இருந்தாலும் எல்லாமே வந்து சால்வ் பண்ண உங்களுக்கு ஈஸியா யூ கேன் அடாப்ட் டு திங்ஸ். ஓகே, ஸோ இங்க வந்து ஸ்டார்டிங் நீங்க பாத்தீங்கன்னா யூ ஹேவ் அ பிளாங்க். ஸோ இந்த பிளாங்க் நம்ம ஃபில் பண்ண போறோம். சரியா? ஓகே, ஸோ அதோட மீனிங்கும் நமக்கு தேவை அண்ட் என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றதும் நமக்கு தேவை. அப்பதான் நம்மளால அந்த particular answer you can put it. Okay, சரி. So first question is, one of the first thing to do when you want to market a new product is to dash its potential demand. Okay, so one of the first thing, ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க, டு டூ வென் யூ வாண்ட் டு மார்க்கெட் அ நியூ ப்ராடக்ட். ஒரு புது ப்ராடக்ட் பண்ணணும்னா இஸ் டூ. ஸோ டூ பக்கத்துல நமக்கு ஒரு V1 தான் தேவை. எல்லாமே நமக்கு அப்படிதான் இருக்கு. ஓகேயா? சரி. ஸோ இன்ட்ரிகேட் பண்றாங்க அப்படின்னா இன்ட்ரிகேட் டிசைன் இஸ் வாட் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ரெப்ளிகேட் பண்றீங்கன்னா ஒரு விஷயம் மாதிரியே இன்னொரு விஷயத்த நீங்க பண்ணும்பொழுது ரிப்ளிகேட் பண்றீங்கன்னு சொல்லலாம். ரீப்ளேஸ் இஸ் சப்ஸ்டியூஷன் பண்றது, அந்த மாதிரி விஷயத்துக்கு சொல்வீங்க. அசர்டைன் பண்ணுங்கன்னா ஒரு விஷயத்த புதுசா கண்டுபிடிக்கிறோம், டிஸ்கவர் பண்றோம் அப்படின்னா சொல்லலாம். ஓகே, ஸோ அக்சென்யூவேட்னா என்னது? நான் வெக்காப்ல எடுத்த ஒரு வேர்ட். ஓகேயா? ஸோ ஒரு ஹை பாயிண்ட் பத்தி நீங்க பேசுறீங்க அப்படின்னும் பொழுது அக்சென்யூவேட் பண்றீங்கன்னு சொல்லலாம். வேர் இட் இஸ் அ நியூ ப்ராடக்ட் அண்ட் இட் இஸ் டு அக்சென்யூவேட் இட்ஸ் பொட்டன்ஷியல் டிமாண்ட். அதோடைய டிமாண்ட் பத்தி பேசும்பொழுது ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆப்ஷன் 5 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். Okay, so she was given a very decorative paperweight to stop all her papers dash away once the window was opened. Okay, so window open ஆகுது, அப்போ வந்து to stop all the papers. Okay, அப்போ அந்த papers என்ன மோட்ல இருக்கு அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. மூவிங், flying, blowing, மிஸ்ஸிங் அண்ட் இஸ்ஸிங். ஓகே, ஸோ இதான் 5 வார்த்தை கொடுத்துருக்காங்க. மூவ் ஆகுது அப்படின்னும் பொழுது நம்ம நார்மலா ஒரு பர்சனுக்கு நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ இங்க வந்து ஃப்ளைங் பொழுது பேப்பருக்கு நீங்க சொல்ல முடியும். ஆனா இது பறந்துட்டு இருக்கிறதுக்கு சொல்லலாம். பட் இமீடியட்லி வந்து விண்டோ இஸ் ஓப்பன்ட், அப்போ வர இதுல வந்து இட் இஸ் ப்ளோயிங். ஓகேயா? ஸோ அந்த ப்ளோ ஆன ஒரு விஷயத்த நீங்க ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றீங்கன்னும் போது என்ன ஆன்சர் வரும்? Option 3. Okay, so to stop all her papers blowing away, so it's a phrase, right? So blowing away once the window was opened. Okay, so flying away நீங்க சொன்னீங்கன்னா அந்த இடத்துல என்ன வரும்? பறந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். இங்க வந்து it is blowing away once the window open ஆனோன்னு இந்த காத்து அடிக்குதுல, ஸோ அதை மீன் பண்ணும்பொழுது என்ன சொல்லணும்? blowing தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேயா? சரி. ஸோ மிஸ்ஸிங் இஸ் ஒரு விஷயம் இல்லாம இருக்குன்றதை யோசிக்கிறது. இஸ்ஸிங் சவுண்ட் இஸ் அந்த வேர்ட்ஸ்ல இருக்கிற ஒரு இசிங் சவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை சொல்லலாம். ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன். The proposal was soon dashed because we might find difficulty with the local regulations. Okay, so the proposal was soon என்ன வரும்? கீழே பார்த்தீங்கன்னா disrupted, regarded, trolled, relayed and discarded. Okay, discarded is reject பண்றது, disruptedனா நடுவுல டிஸ்டர்ப் பண்றதுன்னு சொல்லலாம். இங்க proposal was soon dash because we might find difficulty. அப்போ ஒரு difficulty இருக்கும்னு என்ன பண்ணிருப்பாங்க? obviously reject தான் பண்ணிருப்பாங்க. rejected because we might find difficulty with the local regulationsனால அதை எடுத்துட்டாங்க. ஸோ நடுவுல போய் ஒரு விஷயத்துல வந்துட்டு டிஸ்டர்ப் பண்றதுக்கும் நம்ம ஃபுல்லாவே எடுத்துறதுக்கும் வார்த்தைகள்ல வித்தியாசம் இருக்கு. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். At the moment the company is doing an dash advertising campaign with a view to recruiting a new staff. ஒரு நியூ ஸ்டாஃப் ரெக்ரூட் பண்றாங்கன்னும் பொழுது you have an here. ஸோ என்னும் பொழுது நம்ம யூஸ் பண்ற வேர்டு வந்து it has to be starting with an vowel. ஓகேயா? அப்படி இல்லைனாலுமே நம்ம இந்த மாதிரி வந்து ஆறுன்னும் பொழுது we are using an. ஓகேயா? ஸோ அங்க வந்துட்டு அந்த சவுண்டுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்றோம். சரி. ஸோ இங்க வந்து ஹோலிஸ்டிக் அப்படின்னா which is very comprehensive-ஆ இருக்கு அப்படின்னும் பொழுது நம்ம ஹோலிஸ்டிக் யூஸ் பண்ணலாம். எக்ஸ்டென்சிவ் இஸ் பெருசா இருக்கு. ஓகே, எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி. அண்ட் அக்செப்டிங்னா ஒரு விஷயத்த நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க. ஓகேயா? ரிகாரிஸ் அப்படின்னா இட் இஸ் லைக் கேர்ஃபுல்லா ஒரு விஷயத்த பண்றதுக்கு இந்த வேர்டை சொல்லலாம். சரியா? ஓகே, ஸோ இங்க வந்து அட்வர்டைசிங் கேம்பெயின் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்க போகுது அப்படின்றதுக்கு என்ன சொல்ல முடியும்? இஸ் டூயிங் அண்ட்
careful advertising, which is rigorous advertising அப்படின்னும்பொழுது option 4. okay, holistic na comprehensive, which is detailed இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். okay, next question. In her speech, she expressed her dash for all the help she had been given. ஓகேயா, சரி. ஸோ அவங்க வந்து என்ன வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீச்ல ஒரு விஷயத்த she has tried to express, ஒன்று எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலா இனர்ட்னஸ்னா இன்ஆக்டிவா இருக்கும் பொழுது அந்த விஷயத்த சொல்லலாம். இல்லை ஹேட்ரட் ரிலேட்டடா பண்றோம்னா விண்டிக்டிவ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா, ஸோ ஒரு விஷயத்துல ஹேட்ரட் இருக்கு. ஓகேயா, வென் யூ ஆர் இன்ஆக்டிவ் அப்படின்னும் பொழுது இனர்ட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இன்டிமேஷன் பண்றது. ஓகேயா, ஸோ ஹேட்ரட்னா இது ரெண்டுமே இட்ஸ் அ சினோனிம். ஓகே, அப்போ என்னவா இருக்கு? எக்ஸ்பிரஸ்ட் ஹர் கிராட்டிடியூட் ஃபார் ஆல் த ஹெல்ப் ஷி ஹேட் given, she had been given. ஓகேயா, ஸோ அவங்க எல்லாமே அவங்களோட இதை சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேயா, நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின். ஸோ எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின் வரும்பொழுது சப்போஸ் கண்டே பிடிக்கலனா முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் கன்ஃபார்மா தெரியுமோ அந்த ஃப்ரேஸ் எல்லாம் நீங்க விட்டுருங்க. ஓகேயா, ஸோ அதை விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சீங்கன்னா ஆன்சர் ஈஸியா சொல்லிடலாம். ஓகே, சரி, ஒரு ஒரு விஷயத்தையும் பாருங்க. ஸோ ஹிஸ் ப்ராமிஸ் ஆஃப் 10 lakh ஜாப்ஸ் ஆர் ரிசோனேட்டிங் வெல். ஓகே, ஸோ என்ன ரிசோனேட்டிங் இஸ் என்ன எதிரொலிக்குது, என்ன வந்துட்டு வருது அவுட்கம்ன்ற மாதிரி சொல்லலாம். அமாங் த ஸ்வெல்லிங் எம்ப்ளாய்ட் பாப்புலேஷன் ஃபார் த ஆஃப் த ஸ்டேட். ஓகே, ஸோ இங்க வந்து ஹிஸ் ப்ராமிஸ். ஓகே, ஒரு பர்சனோட ப்ராமிஸ் ஆஃப், ஸோ எதை குறிச்சு இருக்கு? திஸ் 10 lakh ஜாப்ஸை குறிச்சு இருக்கு. சரி, அப்போ இங்க வந்து கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. ஆஃப் முன்னாடி ஹிஸ் ப்ராமிஸ் வருதுல, அப்போ இங்க என்ன வேர்ப் வந்திருக்கணும்? நமக்கு ஆர் வந்திருக்க கூடாது. இஸ் ரிசோனேட்டிங் வெல். புரியுதா? ஸோ எதை ஒரு ப்ராமிஸை பத்தி பேசியிருக்காங்க, ஆஃப் 10 lakh ஜாப்ஸ்ன்ட்டு பார்த்து நம்ம யூஸ் பண்ணும். வேர்ப் ஆஃப்க்கு முன்னாடி என்ன இருக்குன்றத நம்ம செக் பண்ணும். சரியா? ஸோ செகண்ட் பார்ட்ல யூ ஹேவ் த எரர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Every person who have attended a French school in the past century or more has had a history and geography teacher like him. Okay, so இங்க வந்து every person, so every person, everyone நார்மலா என்ன சொல்லுவோம்? இந்த who யார் ரிலேட் பண்ணுது? இங்க இருக்க person. அப்ப என்ன verb வந்திருக்கணும்? It is not have. have na நம்ம plural verb, so has is a singular verb. so பார்த்து நம்ம இந்த who யாரை ரிலேட் பண்ணிருக்கு previous sentenceல அப்படின்னு பார்க்கணும். அதுக்கேத்த verb தான் நம்ம இங்க போட முடியும். so has பக்கத்துல v3யும் நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்களா? ஓகே, so இங்க வந்து has ன்னு கொடுத்திருக்காங்க. had is what? v3 form, right? so இப்போ நீங்க have சொல்றீங்க அப்படின்னா v2 யூஸ் பண்ணுவீங்க. அடுத்து v3யும் நம்ம had தானே சொல்லுவோம். so this is v1, v2, v3. ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது கரெக்டாக தான் நமக்கு இருக்கு. ஓகேயா, ஸோ எங்கே எரர் இருக்கு நமக்கு? ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல யூ ஹேவ் த எரர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so இங்க AFI has cited the free to think report of the scholars at the Risk Academic Freedom Monitoring Project. So இங்க ஒரு project பத்தி பேசியிருக்காங்க. So this has, so has பக்கத்துல you have v3, இது சிங்குலரா இருக்கா? ஏன்னா இங்க வந்து சப்ஜெக்ட் வந்து it is singular. ஓகே, Athletics Federation of Indiaன்றது தான் AFI ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, the free to think report of the scholars பத்தி கொடுத்திருக்காங்க. at எங்க இருக்கு? அந்த particular project பத்தி கொடுத்ததுனால ஸ்பெசிஃபிக்கா atன்றது யூஸ் பண்ணிருக்காங்க preposition. so you don't have any error over here. okay, so 2 பக்கத்துல இங்க கரெக்டா கொடுத்திருக்காங்க. okay, next one. The print media and television media have managed itself in the self-regulation framework, where one of their main goals has been to maintain their independence. ஓகேயா, சரி. ஸோ இப்போ இங்க இந்த ஃபுல் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்குலரும் இருக்கு, ப்ளூரலும் இருக்கு. எப்படி வருது, எதை ரிலேட் பண்ணுது, அதான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரியா? ஓகே, இங்க வந்து த பிரிண்ட் மீடியா அண்ட் டெலிவிஷன் மீடியாவை பத்தி பேசியிருக்காங்க. பிரிண்ட் மீடியா என்னது? பிரிண்ட் பண்றது. டெலிவிஷன் இஸ் மீடியா ரிலேட்டடா இருக்கு. அப்போ இங்க ஹேவ் கொடுத்திருக்கிறது கரெக்டா? ஹேவ் பக்கத்துல v3யும் கரெக்டா? பட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க? இட் செல்ஃப்னு கொடுத்திருக்காங்க. இட்ன்றது நம்ம சிங்குலருக்கு தானே சொல்லுவோம். இட்டுன்னும் பொழுது எதுக்கு சொல்லுவீங்க? சிங்கிளா இருக்கிறதுக்கு. அப்போ வந்து தெம் அப்படின்னு சொல்லும் பொழுது ப்ளூரலுக்கு சொல்வீங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து அங்க themselves வர வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபாலோட் இன் செல்ஃப் ரெகுலேஷன் ஃப்ரேம்வொர்க்ஸ் வேர், ஓகே, ஒன் ஆஃப் தேர் மெயின் கோல்ஸ். ஓகேயா, ஸோ ஒன் ஆஃப் கொடுத்திருக்காங்க. எது இவங்களுடைய மெயின் கோல்ஸ்? இங்க ஹேஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேயா, நெக்ஸ்ட் பீன்
to maintain their independence. அப்போ இங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல where இதை ரிலேட் பண்ணிட்டு one of their main goals அப்படின்னும் பொழுது one of theன்னு வந்துச்சுன்னா நம்ம சிங்குலர் தான் யூஸ் பண்ணுவோம். இங்க has கரெக்டா இருக்கா? அப்போ இந்த there வந்து இந்த மீடியா அண்ட் டெலிவிஷன் தான் ரிலேட் பண்ணுது. இந்த have இது ரெண்டுத்தையும் தான் ரிலேட் பண்ணுது. அப்போ இட் செல்ஃப்ன்றது தான் தப்பா இருக்கு. ஆனா என்ன வரணும் நமக்கு themself வரணும். ஓகேயா, புரியுதா? சோ ஒரு வேர்பும் கொடுத்திருக்காங்களா, அந்த வேர்ப் எதை குறிச்சு பேசுறாங்கன்னு தெரியும் பொழுது நம்ம போடலாம். ஸோ நார்மலா அப்படியே பிளைண்டா இங்க ஹேவ் இருக்கு, இங்கேயும் ஹேவ் தான் வரணும்ட்டு போட்டுறக்கூடாது. ஸோ அந்த ஹேஸ் எதை குறிச்சு சொல்றாங்க? இப்போ ஒன் ஆஃப் தேர் மெயின் கோல்ஸ் பத்தி பேசுறாங்க. ஒன் ஆஃப் தேர் மெயின் கோல்ஸ், ரைட்? ஸோ சிங்குலர் தான் நம்ம யூஸ் பண்ணோம். அப்போ எங்க எரர் இருக்கு? செகண்ட் பார்ட்ல யூ ஹேவ் த எரர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, the championships were called off for not meeting the minimum participation criteria. So they had some limit where they didn't fulfill it. Okay, so என்ன சொல்ல வராங்க? The champions, okay, the champions is plural subject, right? இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு plural verb. அப்ப இங்க என்ன சொல்லிருக்காங்க? Called off. ஃபாரும் இருக்கு, ஆஃபும் இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்க? இது வந்து it is a phrasal verb where called off, ரெண்டு off. ஸோ இதோட மீனிங் என்னன்னா, ஒரு விஷயத்த நீங்க அப்படியே கம்ப்ளீட்டா you're leaving it அப்படின்னும் பொழுது நம்ம சொல்லலாம், which is abandon நம்ம சொல்லுவோம்ல, leaving it permanently அப்படின்றது அதான் சொல்றாங்க. ஸோ champions were called off. ஸோ OFF for not, அவங்க வந்து abandon பண்ணிட்டாங்க, பண்ணாம விட்டுட்டாங்க. ஓகேயா, for not meeting the minimum participation criteria. So where you have the error, the second part of your sentence. Okay, next one. ஓகே, ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சம்டைம்ஸ் நம்மளுக்கு V3 தேவைப்படும் ஹேவ்ன்றது பக்கத்துல. ஆனா அந்த இடி ஃபார்ம்ல கொடுத்துருக்க அந்த வார்த்தை வந்து அந்த இடத்துல கரெக்டா இருக்கா, அந்த விஷயங்களை நீங்க செக் பண்ணணும். சம்டைம்ஸ் கரெக்டாவே கொடுத்துருப்பாங்க, ஆனா மீனிங் வேற இருக்கும். ஸோ அதனால நீங்க அதையுமே செக் பண்ணணும். ஓகே, சரி. ஈவன் ஆஸ் இந்தியா ரிமைன்ட் சர்ப்ளஸ் growth. So India remained surplus growth in agro commodities. So commodities is a noun, agroன்றது அதோட adjective. Fine. Our policies attained anachronistic and did not factor in the variety of product production activities. So இது என்ன ஆக்டிவிட்டின்றது இங்க கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இங்க agro commodities கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஸோ B மாற போறதுல, Dயும் மாற போறதுல, B மாற போறதுல, then டியும் மாறலாம். அப்ப என்ன ஆன்சர்? ஆப்ஷன் 1 தான் ஆன்சர். ஓகேயா, ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கும் பொழுதுமே மீனிங் கன்வே ஆகாம இருக்கும். ஸோ அது வந்து வச்சு ஒன்று கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, ஸோ நவுன் எதுன்றது உங்களுக்கு தெரியும், அது பக்கத்துல அட்ஜெக்டிவ் தான் வரும்னு தெரியும். ஸோ அதுக்கேற்ற இது இருக்கான்றத பார்க்கணும். ஸோ இங்க இது ரெண்டுமே வேர்ப் தானே, ஸோ இதெல்லாம் நமக்கு நவுன். ஸோ மைட் பி இங்க வந்து அக்ரோ ஆக்டிவிட்டிஸ் இல்ல இங்க வந்து கமோடிட்டிஸ் வருதான்றது மீனிங் நீங்க பார்க்கும்பொழுது செக் பண்ணிக்கணும். ஓகேயா, ஸோ அது வந்து சம்டைம்ஸ் மாறி இருக்கலாம், பட் இங்க நமக்கு கரெக்டா கொடுத்திருக்காங்க. ஓகே, so over here it is interchanged where India attained surplus growth வந்து அவங்க attain தான் பண்ண முடியும், remained ன்னு சொல்ல முடியாது. And our policies remained ன்னு நம்ம சொல்லலாம். ஓகேயா, next question போலாம். The government has reduction. Okay, so இங்கே noun கொடுத்துட்டாங்க. so இங்க வந்து we have to change in தெரிஞ்சு. The government has reduction to the slowing of growth by announcing a range of measures, the most prominent of them being the respondent in the corporate tax rate. Okay, so where we are going to change the AD தான் obviously நம்ம change பண்ண போறோம். ஏன்னா இங்க நமக்கு ஒரு has பக்கத்துல V3 தேவைப்படும். அப்போ the government has responded to the slowing of growth. So அது கம்மியாயிட்டு இருக்குன்ட்டு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படின்னும் பொழுது A and D has to be interchanged, and theன்ற in the definite article பக்கத்துல you need a noun where this reduction is a noun. ஓகேயா, next question போலாம். Next one. The Indian Parliament is quickly moving from being the custodian of the acclamation of legislation to being a site for the dignity of authoritarianism. Okay, so இங்க வந்து acclamation is what, ஒரு லவுடா ஒரு விஷயத்த சொல்றத பத்தி பேசியிருக்காங்க. where இந்த the பக்கத்துல you need a definite article, இங்கேயும் நமக்கு the பக்கத்துல definite article தேவைப்படுது. ஓகேயா, so custodian of the dignity of legislation. So legislation ஓட dignity பத்தி to being a site for the what, இங்க வந்து இந்த அத்தாரிட்டேரியனிசம்னா அத்தாரிட்டி ரிலேட்டடா இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அதோடைய அக்ளமேஷன் பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னும் பொழுது C and D has to be interchanged where option 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஓகே. ஸோ இங்க வந்து நமக்கு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் குடுத்துருக்காங்க. ஸோ நடுவுல நமக்கு ஃப்ரேஸ் வச்சுமே எரர் ஸ்பாட்டிங்ல கொஸ்டின்ஸ் வருது. ஸோ ஃப்ரேசஸ் நெறையாவும் பார்த்துக்கோங்க. இடியம்ஸும் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ரிலேட் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு நெறைய வருது. இல்லனாலும் அந்த சென்டென்ஸ வாசிங்க. ஓகேயா? ஸோ உங்களுக்கு இடியமே தெரியலனா கூட சென்டென்ஸ் ஒண்ணு புரியும்ல. ஸோ அத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இல்லாட்டி அந்த இடியம் மட்டும் 2 வாட்டி வாசிங்க. அது ஒரு மீனிங் கண்டிப்பா நீங்க நெறைய இடியம் படிச்சிருந்தீங்கன்னா, இது ஒரு மீனிங் கன்வே பண்ணும். ஸோ அதான் நம்மளோட ஆன்ஸரா இருக்கும். ஓகேயா? So he missed the boat when he did not apply for the job in time. Okay, so he missed the boat na enna பண்ணிருப்பாங்க? Okay, so இப்போ நம்ம கீழ ரீட் பண்ணலாம். At a serious disadvantage, be too late for something in a way not apparent to the public, இல்ல old fashioned. So இத படிக்கும்பொழுது எதுன்னு தெரியுது? அவங்க miss the boat னா ஒரு person வந்து be too late for something. So அதனால வந்து he did not apply for the job in time. So late time ரெண்டுமே ரிலேட் ஆகுதுல. மீனிங்கே தெரியலனா கூட ஆன்சர் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேயா? I am not cut out for an office job. Okay, to admit to do wrong. So cut out சொல்லிருக்காங்க. Okay, so what will come? So not naturally skillful enough to do. இல்லாட்டி வந்து no matter what happens. இல்லாட்டி to be resolved with no lasting negative effect. Okay, so இங்க என்ன no matter what happens அப்படின்னு இருந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். Okay, so I am not cut out for an job. No matter what happens. So அந்த மாதிரி இருந்ததுனால அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் என்ன குடுத்திருக்காங்க நமக்கு? சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மென்ட் குடுத்திருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மேல இப்போ சப்போஸ் இப்போ ஒரு கொஸ்டின்ல இங்க 1 அண்ட் இங்க வந்து 6ன்னு ஒரு ஆப்ஷன் குடுத்து வச்சிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி எண்டிங் வச்சு யூ ஷுடன்ட் எலிமினேட் த ஆப்ஷன். ஓகே, ஸோ அத மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்படி குடுத்திருந்தா உங்களுக்கு கண்டிப்பா அது ஒரு ஈஸியான ஒரு விஷயம் தான். ஏன் அப்படி சொல்லுவேன்னா, இந்த இடத்துல ஒரு சென்டென்ஸ் முடியாதுல, இந்த மாதிரி ஒரு கேஸ்ல. அப்போ வந்து ஆர்ல ஏதாவது சென்டென்ஸ் முடிஞ்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் அதை எடுத்துருங்க. எஸ்ல ஏதாவது ஒரு சென்டென்ஸ் முடியுதுன்னா அதை எடுத்துருங்க. பிகாஸ் 2 அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்க மாட்டோம். ஓகே, ஸோ யூ ஹேவ் திஸ் அண்ட் திஸ். ஓகேயா? சரி, ஸோ இப்போ ஆர்ல ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுமா? யா, பாசிபிலிட்டி இருக்கு. பில ஒரு சென்டென்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் அ ரைஸ். ஸோ அது ஒரு வேர்பா தான் அங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது வரலனா ஆப்வியஸ்லி ஆப்ஷன் 2. ஜஸ்ட் ரீட் அண்ட் சி. A hill fort is a type of a earth work used as a. So a பக்கத்துல you need a noun. அப்போ fortified refuge or defended settlement located to exploit. அங்க 2 பக்கத்துல V1 தேவை. அப்ப exploit a rise in elevation for defensive advantage. They are typically European and of a bronze age or iron age. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ கார்னர் ஆஃப் அ கேப் பெனின்சுலா. ஸோ பியில் ஒரு சென்டென்ஸ் நமக்கு ஸ்டார்ட் ஆகலை. ஓகேயா? சரி, ஸோ நெக்ஸ்ட் லேண்ட் ஃபார்ம் தட் ரன்ஸ். ஸோ நார்மலாக லேண்ட் ஃபார்ம்ஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே த எக்ஸ்ட்ரீம் சவுத் வெஸ்டர்ன் டிப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேயா? ஸோ கேப் பாயிண்ட். ஃபைன். ஸோ முடிகிற மாதிரி ஏதாவது கண்டுபிடிக்குமா? கியூல வந்து ஒரு சென்டென்ஸ் முடியாது. ஏன் முடியாது? அங்கே ஆட்ன்னு இருக்கு. ஆட் பக்கத்துல யூ நீட் சம்திங். ஓகே, ஸோ மேல பாத்தீங்கன்னாலும் மவுண்டேனியஸ் அண்ட் சீனிக்னு கொடுத்துருக்காங்க. அட்ஜெக்டிவ் இருக்கா? அப்போ சீனிக் லேண்ட்ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ பி அண்ட் கியூ இஸ் பேர்ட், ரைட்? பி அண்ட் கியூ இஸ் பேர்ட் அண்ட் பில ஒரு சென்டென்ஸ் முடியல. ஓகே, ஸோ அப்போ இதையும் எடுத்துருங்க. பி அண்ட் கியூ பேரா இருக்குன்னா இங்க மட்டும்தான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் 1 தான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ கேப் பாயிண்ட் இஸ் அ ப்ராமினன்ட்ரி அட் த சவுத் ஈஸ்ட். ஓகே, ஸோ ஒரு ஹெட்டா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மெயினா இருக்கிற ஒரு விஷயத்தை ரிலேட் பண்ணும்போது ப்ரொமான்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகேயா? ஸோ இதை சொல்லின பிறகு என்ன சொல்லிட்டாங்க? அட் த சவுத் ஈஸ்ட் கார்னர் ஆஃப் த கேப் பெனின்சுலா. கரெக்டா நமக்கு வருது பாருங்க. இது ஃபுல்லா ரீட் பண்ணும்போது அங்க அட்ஜெக்டிவ் கொடுத்ததுனால இங்க அந்த லேண்ட் ஃபார்ம் எப்படி இருக்கு? சீனிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது மவுண்டன்ஸ் ரிலேட்டடாவோ இல்ல சீன்ஸோ இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ பை கிளைமேட் சேஞ்ச்னு ஒரு கமா இருக்கு. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம்? இங்க ப்ரொடெக்ட்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் ஆர் த க்ளூஸ் யூ ஹேவ்? 2A அதே மாதிரி இருக்கு. RSல ஏதாவது முடியுதா? எஸ்ல இருக்க சென்டென்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்து இங்க பாருங்க. ஓகே, ஸோ பியில் ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இருக்கா? இல்லை. ஓகே, ஸோ த ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட். ஸோ கியூ இஸ் பாசிபிள். ஓகே, ஸோ த ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் ஆன் மண்டே பிகான் இட்ஸ் லீகல். ஸோ லீகல்னும் பொழுது நமக்கு ஏதோ ஒரு விஷயம் அட்ஜெக்டிவ் சொல்லியிருக்காங்க, ஒரு நவுன் தேவைப்படுது. லீகல் ஃபெடரல் கோர்ட்ஸ் லேண்ட்மார்க் டெசிஷன் தட் இட் ஹேஸ் அ டியூட்டி ஆஃப் கேர் டு. ஸோ 2 பக்கத்தில் யூ நீட் அ
verb. Okay, so you need what? A base form of verb. Okay, so to protect ன்னு சொல்லலாமா? அப்ப நமக்கு rs இங்க தான் இருக்கு. rs வேற எங்கேயுமே இல்ல. ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம எப்படி செக் பண்ணுவோம்? நம்ம நார்மலா இங்க ட்ரூன்னு க்ளோஸ் ஆயிருக்கா, ஆஃப் இருக்கு. ஸோ ஆஃப் பக்கத்துல யூ நீட் அ நவுன். ஸோ எங்க நவுன் இருக்கு? பெலிகிரண்ட் அட்டெம்ப்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, கண்டினியூஸ் லாசஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்ரிஷன் வார்ன்றது என்ன பண்றாங்க? இஸ் அ military strategy consisting of what? Belligerent attempts. ஸோ இதுல வந்து இந்த attempts பத்தி பேசியிருக்காங்க. To win a war by wearing down what? By wearing down the enemy to the point of collapse. Because இதுல வந்து ஒரு சென்டென்ஸ் முடியாது. அப்ப இது ரெண்டும் நமக்கு பேர் ஆயிடுச்சு. P and Q. P and Q இங்க இருக்கு, நெக்ஸ்ட் இங்கேயும் இருக்கு. நெக்ஸ்ட் இஸ் வேர்ட். நம்ம எஸ்ல ஒரு சென்டென்ஸ் முடியாதுன்னா அப்போ ஆப்வியஸா நமக்கு இங்க தான் முடியணும். அப்போ ஆப்ஷன் 5 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ பேர் பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சு கூட உங்களால போட முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, ஸோ கொஸ்டின் பார்க்கும் பொழுதே நமக்கு வந்து எரர் என்னன்றது நமக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இங்கே வந்துட்டு ராங் ஸ்பெல்லிங் கொடுத்துட்டு இங்கே கரெக்ட் ஸ்பெல்லிங் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ த அட்டானமி ஆஃப் தோஸ் கண்ட்ரீஸ் வாஸ் ரெகக்னைஸ்ட் சைமல்டேனியஸ்லி வித் தேர் லாயல்டி டு த பிரிட்டிஷ் கிரவுன். ஸோ எப்படி வரும்? இந்த இடத்துல நமக்கு ஓக்கு பதிலா யூன்றத கொடுத்துருப்பாங்க இங்க ஆக்சுவலா. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிருக்கணும்? கண்டுபிடிச்சிருக்கணும். ஓகே, ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? நார்மலி இஃப் ஆல் த 4 வேர்ட்ஸ் ஆர் அப்ராப்ரியேட் அண்ட் ஆல்சோ கரெக்ட்லி ஸ்பெல்ட் மார்க் ஆல் கரெக்ட். ஓகே, ஸோ இங்க ஆல் கரெக்ட் நமக்கு இல்ல. ஓகே, ஸோ ஆக்சுவலி இட் இஸ் இந்த ஆப்ஷன் நமக்கு தப்பா இருந்திருக்கணும். பட் தென் தே ஹேவ் ஃபவுண்ட் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so next one பார்க்கலாம். It also includes how to deceive on an auspicious time for initiating a specific task. Okay, so எல்லா ஸ்பெல்லிங்கும் கரெக்டா இருக்கு. ஓகேயா? So includes what? How to deceive. Deceive பண்ணனும் ஒருத்தவங்களை வந்துட்டு ஸ்பாயில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் இங்க வந்து an auspicious time for initiating ஒரு specific task பத்தி பேசியிருக்காங்க. அப்ப இங்க என்ன வந்திருக்கணும் நமக்கு? How to decide on an auspicious time ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்ப நமக்கு ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, சோ இங்க பாருங்க இன்னும் அப்ரோப்ரியேட்டா நமக்கு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் வாட்? இங்கே வந்து கன்வென்ஷனல்னு ஒரு வேர்டு இருக்கு, அதுக்கான சினோனிம் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? ஓகே, ஸோ தேர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் மேக்கிங் கன்வென்ஷனல் கம்ப்யூட்டர்ஸ் அப்சலேட். ஓகே, ஸோ கன்வென்ஷனல்னு என்னது? மாடர்னா இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறீங்க. ஸோ எக்ஸ்ட்ராடினரியா செம்மையா இருக்கு. ஓகே, ஸோ இட் இஸ் லைக் நார்மலா ஆர்டினரியா இருக்கிறத விட இட் இஸ் குட் அப்படின்லாம். ரேர் இஸ் ஆஃபனா ஒரு விஷயம், ஐ மீன் எப்பயாச்சும் ஒரு விஷயத்த நம்ம பண்றோம் அப்படின்னும் பொழுது. எக்ஸாட்டிக் டாக்ஸ் அபவுட் ஒரு விஷயம் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபாரின் இஸ் இம்போர்ட்டட் திங்ஸ், கரண்டா என்ன இருக்கோ அதை சொல்றாங்க. கன்வென்ஷனல் டாக்ஸ் அபவுட் மாடர்ன் பொழுது விச் இஸ் அட்ராக்டிவ் அப்படின்னு சொல்லலாம், விச் இஸ் எக்ஸாட்டிக், விச் இஸ் அ சினோனிம் ஃபார் திஸ் பர்டிகுலர் வேர்ட். நெக்ஸ்ட் ஒன். சரி, ஸோ ப்ரிசிடென்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ முன்னாடி இருக்கிற ஒரு விஷயம். ஓகே, ப்ரிசீட்னாலே அதுதான் அர்த்தம். ஓகேயா? சரி, ஸோ என்வாயர்மெண்டல் கன்சர்ன்ஸ் மஸ்ட் பி கிவன் ப்ரிசிடென்ஸ் ஓவர் கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட். ஸோ என்வாயர்மெண்டல் கன்சர்ன்ஸ்க்கு இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ லாஸ்ட், லோவஸ்ட், இன்ஃபீரியாரிட்டி, லீட் அப்படின்னும் பொழுது இது எல்லாமே என்ன கொடுக்குது நமக்கு? லாஸ்ட்னா கடைசி, லோவஸ்ட்னா ப்ரிசீடன்ஸ்ல லோவஸ்ட், இன்ஃபீரியாரிட்டி நம்ம பொழுதே ஒரு நெகட்டிவிட்டி நம்ம யோசிச்சுட்டே இருப்போம்ல. ஸோ வி ஃபீல் இன்ஃபீரியர் அபவுட் சம்திங் விச் இஸ் நெகட்டிவ், அதை யோசிச்சு தான் நம்ம டவுன் ஆகி ஃபீல் பண்ணுவோம். வேற இங்க ப்ரிசிடன்ஸ் பத்தி பேசும்போது இதுவும் நமக்கு வராது. ஸோ சப்சர்விலன்ஸ் அப்படின்னும் பொழுது இட் டாக்ஸ் அபவுட் இந்த ப்ரிசிடன்ஸ் பார்ட்டை பத்தி பேசுறதுன்னும் பொழுது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர், விச் இஸ் த எக்ஸாக்ட் synonym for this particular word. Next one. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு. ஸோ காம்ப்ரிஹென்ஷன் பொழுது கதை ரிலேட்டடா இருக்குன்னா இந்த மாதிரி பார்த்தாலே நமக்கு தெரியும். ஓகேயா? ஸோ கலாம் சேஸ் தட் ஏன்ஷியன்ட் இந்தியா வாஸ் அட்வான்ஸ்ட். ஸோ ஒரு பர்சன் ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் பொழுது நம்ம ஈஸியா ரீட் பண்ணிக்கலாம். ஸ்டோரி பேஸ்டா இருக்கலாம், நரேட்டிவா இருக்கலாம், டிஸ்கிரிப்டிவா இருக்கலாம், இதெல்லாம் நீங்க ஈஸியா போட முடியும். ஓகேயா? ஸோ அதை பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இதை ரீட் பண்ண பிறகு கீழே கொஸ்டினுக்கு நார்மலா எக்ஸாம்ல போங்க. சரியா? ஸோ கொஸ்டின்ஸ் நம்ம இப்போ ரீட் பண்ணி ஆன்சர்ஸ் ஆனா இப்போ நம்ம போட போறோம். திஸ் இஸ் லைக் இட் ஸ்கோர்ஸ் ஃபார் யூ, இட் கிவ்ஸ் மோர் ஆஃப் ஸ்கோரிங். சரியா? ஸோ
அதனால இந்த ஏரியாவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. What are the important components of knowledge society according to Kalam? Okay, so இங்க வந்து ஸ்டார்டிங்ல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இவர் கலாம் தான் வந்துட்டு இந்த விஷயத்த ஃபுல்லா பேசியிருக்காங்க. ஓகேயா? ஸோ அபவுட் அட்வான்ஸ் நாலேஜ் சொசைட்டி பத்தி பேசியிருக்காரு. சரி, ஸோ ஹை ப்ரொடக்டிவிட்டி அண்ட் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அடுத்தது என்னது? சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பத்தி. அப்புறம் நாலேஜ் கிரியேஷன் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன், எப்படி கிரியேட் ஆகுது, எப்படி அப்ளை பண்ணணும். இந்த ரெண்டு பிளேசஸ் கொடுத்துருக்காங்க, யூனிவர்சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ் நலந்தா அண்ட் டாக்ஸிலா. ஸோ அந்த விஷயமும் பார்த்துக்கணும். சரியா? ஓகே, ஸோ எங்க கொடுத்துருக்காங்க நமக்கு நார்மலா காம்பனன்ட்ஸ். ஸோ 2 இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் இங்கே இருக்கு. ஸோ கொஞ்சம் மேலே நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ தட் அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியும். ஓகே, சொசைட்டி கேன் பி டிக்ளேர்ட் as ப்ராஸ்பரஸ். ஒரு சொசைட்டியை ப்ராஸ்பரஸ்ன்னு டிக்ளேர் பண்ண இஃப் இட் ஹேஸ் த எபிலிட்டி டு கிரியேட் அண்ட் மெயின்டைன் த நாலேஜ் ஸ்ட்ரக்சர் டு என்ஹான்ஸ் ஸ்கில்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ வாட் இஸ் இட்? ஒரு சொசைட்டியை வந்து ப்ராஸ்பரஸா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா என்ன பண்ணணும்? ஹேஸ் த எபிலிட்டி டு கிரியேட் பண்ணணும் நாலேஜை அண்ட் வி ஹாவ் டு மெயின்டைன் த நாலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்காரு. த லேட்டஸ்ட் நாலேஜ் அண்ட் டெக்னாலஜி வந்து என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணுது? படிக்கிறது வந்துட்டு இட் இஸ் நாட் ஃபார் வேஸ்ட். ஓகேயா? ஸோ வேற ஏதாவது ஒரு கொஸ்டின் கூட உங்களுக்கு இந்த விஷயம் வந்து கேரி பண்ணும் ஆன்சரா. ஓகேயா? ஸோ அதனால ஜஸ்ட் கண்டினியூ இஃப் யூ நாட் கிளியர். ஓகே, சரி. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, டெலிமெடிசின் அண்ட் டெலி எஜுகேஷன், யூசர் ட்ரிவன் டெக்னாலஜி எக்ஸெட்ரா. ஸோ அக்கார்டிங் டு கலாம் என்ன சொல்றாங்க? there are 2 important components. என்னெல்லாம் இருக்கு? ஒன்று வந்து societal transformation and wealth generation, and he feels that multiple technologies and appropriate management structures வந்து have to work together to affect the particular அந்த components affect பண்றதுக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? சரி, ஸோ அதுதான் வந்துட்டு இட் இஸ் அ சொசைட்டியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து லீட் பண்ணும் அப்படின்றதும் பேசியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன வரும் நமக்கு? ஹை ப்ரொடக்டிவிட்டி பற்றி பேசலை. ஓகே, ஸோ ஹவு டு நாலேஜை வந்து கிரியேட் பண்ணணும் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். அங்கே ஒரு வேர்டு கொடுத்துருந்தாங்களே லைக் கிரியேட்டிங் அண்ட் மெயின்டைனிங்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். So what is unorthodox wisdom in the words of Kalam? So unorthodoxடா இருக்கு அப்படின்னும் பொழுது என்ன வரும்? ஸோ எல்லாமே விஸ்டம் பத்தி தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மாடர்ன், இன்னொன்று வந்து அன்கன்வென்ஷனல். ஓகேயா? இன்விசிபிளா இருக்கு. ரூரல் ஏரியா, விஸ்டம் இன் ரூரல் ஏரியாஸ் அண்ட் நேச்சர், தென் பவர் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. ஸோ எது வந்து அவருக்கு அன்ஆர்த்தடாக்ஸ்ட்? ஸோ அப்போ அந்த அன்ஆர்த்தடாக்ஸ்ன்ற வேர்டு வந்து அங்கே இருக்கும்ல, ஒரு ப்ராப்பரா இல்லாம இருக்காங்க அப்படின்னும்போது, so search for that particular word. It's here. Okay, so Kalam says that abundance of unorthodox wisdom is found in villages and in nature's treasure. Okay, so இங்க வந்து நமக்கு எந்த பாயிண்ட்ல அது இருந்தது? ஆப்ஷன் 4. ஸோ தேடுற அந்த க்ளூ வேர்ட் சம்டைம்ஸ் அன்ஆர்த்தடாக்ஸ்ன்ற வேர்டு இல்லாம இருக்கலாம், இன்டைரக்டா இருக்குன்னா அதுக்கு சிமிலரா வேற ஏதாவது கொடுத்துருக்காங்களா, விச் இஸ் லைக் நாட் ப்ராப்பர்லி டன் அப்படின்ற மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களா நம்ம சர்ச் பண்ணோம். சரியா? அதே வேர்ட் சம்டைம்ஸ் கிடைக்காது, ட்விஸ்டியா கொடுக்குறாங்க அப்படின்னா. ஓகே, ஸோ சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தட் பெஸ்ட் டிபெக்ட்ஸ் த தீம் ஆஃப் த எஸ்ஸே. ஓகே, ஸோ இங்க என்ன பேசியிருக்காரு? ஃபுல்லா நாலேஜ் பேஸ்டா பேசியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து இதை ஃபுல்லா ரீட் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ ரீட் பண்ணிட்டு ஆன்சர் முடிஞ்சா நீங்க கண்டுபிடிங்க. ஓகேயா? the lost spirit is to be revived to achieve over all development. இங்க இந்த lost spirit பத்தியே பேசல. next one, societal transformation and wealth generation. this was the 2 components, right? so இத பத்தி பேசியிருக்காங்க. protect knowledge by utilizing knowledge prosperity rights, no. knowledge super power இல்ல. so option 2 தான் அவங்க மெயினா 2 காம்பனண்டா சொல்லியிருந்தாங்க. ஓகே, அப்ப அதுதான் அதோட தீம். so தீம் வரும்பொழுது பார்த்து போடுங்க. ஓகே, நல்லா தெரியும் அப்படின்னா move on with the answer. அப்படி இல்லைன்னா போட வேண்டாம், நெகட்டிவ் இருக்குல்ல, அதனால. so what are the additional rich resources asserted by Dr. Kalam? okay, so elements of proper production. நான் இதை வந்துட்டு ஒரே லைனா இருக்கிறதுனால தான் இங்க படிச்சுட்டு போறேன். சரியா? இங்க வந்து பெருசா இருக்கும் பொழுது இந்த கண்டென்ட் கம்மியா இருந்தா just go through this and go there. ஓகேயா? இல்ல இங்க வந்து ஒரு 2 லைன் 3 லைனா கொடுத்துருக்காங்கன்னா இதை உட்காந்து படிச்சுட்டு இருக்காதீங்க, இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா ஒண்ணுதான் ஆன்சரா வரப்போகுது. என்ன க்ளூ வேர்டுன்னு பார்த்துட்டு மேல போயிருங்க. so you have to கஸ்டமைஸ் யுவர் பிளான். ஓகே, ஸோ இப்படிதான் நான் பண்ண போறேன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போக கூடாது. பேப்பர் இப்படி இருக்கும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் பிளான்ஸ். ஸோ அதுதான் இங்க நமக்கு தேவை. ஓகே, ஸோ அடிஷனல் ரிச் ரிசோர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். multifaceted knowledge resources in the latest knowledge and technology, heritage and history, invisible resource. okay, so இதுல எது வரப்போகுதுன்னு பார்க்கலாம். so additional rich resource. ஸோ இந்த பாயிண்ட்லாம் நம்ம பார்த்துருந்தோம்ல, இப்போதான் இது வரையும் படித்தோம். ஸோ இங்கே நமக்கு இருக்க போகிறது இல்லை. ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ்.
இன்னும் ஃபர்தரா பார்த்தா நமக்கு தெரியும். ஓகே. Okay. Kalam says an individual or a nation can achieve prosperity and power through knowledge. So இவங்க வந்து prosperity and power achieve பண்ண முடியும். But additional rich resource சொல்லல. இங்க rich resource கொடுத்திருக்காங்க. இங்க இருக்கு பாருங்க. In addition to these, there are heritage and history, the rituals and epic. Okay. ஒரு காவியம் அது சொல்லும் பொழுது epic ன்னு சொல்லலாம். And traditions which also act as a rich resource of knowledge. Okay. அப்ப என்ன வரும் நமக்கு answer? It is history, heritage and history. Okay. Okay. So heritage talks about what? ஒரு importance of particular thing. Okay. நம்மளுக்கு heritage sites எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்கல்ல. So அங்க வந்து ஒரு பர்சனோ இல்ல ஒரு பிளேஸோ எதுவா இருந்தாலும் அதோட great importance வந்து pastல இருந்து ஒரு விஷயம் கேரி ஆயிட்டு வரும். So அப்பதான் நம்ம அது heritage அப்படின்னு சொல்லுவோம். It can be a building, a person or ஏதோ ஒரு பிளேஸா கூட இருக்கலாம். ஓகே. சரி. ஸோ இங்க endowed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ endowed அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு நிறைய இந்த endowment policies அந்த மாதிரிலாம் வருது இல்ல. ஸோ எவ்வளோ நம்மளால கொடுக்க முடியும் டு கிவ் டு பர்டிகுலர் பில்டிங் ஆர் ஸ்கூல்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த மாதிரி கேட்பாங்கல்ல. ஸோ அதுதான் இங்க endowed அப்படின்றாங்க. which is இங்க synonym கேட்டிருக்காங்க. அப்போ you are capable of giving. ஓகே. ஸோ இங்க வந்து synonym என்னவா சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை தான் சொல்ல முடியும். ஸோ எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சுன்னா தீந்து போச்சு. டாமினேட் பண்ணியிருக்காங்கன்னா which is like ரொம்ப அதை விட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி நடந்துக்கிறாங்கலாம். கைண்ட்னா பொலைட் மேனர்ல இருக்கிறது. ரிலேட்டட் இஸ் அது கூட இருக்கிறத மீன் பண்றது. ஓகே. நெக்ஸ்ட் ஒன். Okay, so user driven technology is a better example for what? So knowledge technology இல்ல latest technology, multiple technology, information and unknown. So 5 விஷயம் இருக்கு. So என்ன நம்ம க்ளூ? user driven இருக்கிறது எது? ஓகேயா? So user driven ன்ற வேர்டை நம்ம தேடினாலே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேயா? ஸோ க்ளூஸ் கரெக்டாக சர்ச் பண்ணிங்கனாலே ஆன்சர் நமக்கு வந்துடும். ஓகே. ஸோ நமக்கு இங்கே இல்லை. இந்த பேராகிராஃப் இந்த 2 யூனிவர்சிட்டிஸ் பற்றி நம்ம பார்த்தோம்ல. ஓகே. ஜஸ்ட் a minute. யூசர் ட்ரிவன் அடிஷன் அபண்டன்ஸாக இருக்கு. கலாம் இண்டிவிஜுவல் அச்சீவ் பண்ண ப்ராஸ்பரிட்டி பற்றி இருக்கு. ஓகே. அட்வான்ஸ் டெக்னாலஜி எண்டோர்ட் நாலேஜ். ஓகே. multifaceted knowledge resource எங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. இங்க இருக்கு. instead of resources, the advanced technology has endowed knowledge with the element of power production, அதாவது resource production, instead of multifaceted knowledge resource. According to Kalam, the nation's qualifies as knowledge society if it deals with knowledge creation and knowledge deployment activity. Okay. So user driven இங்க இருக்கு. tele education, user driven technology, etc. Okay. So இங்க வந்துட்டு என்ன கொடுத்திருக்காங்க இதுல? the latest knowledge and technology include what? இது எல்லாமே it is including. அப்ப என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन. to become a knowledge superpower the nation needs. ஸோ நேஷனுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. ஸோ ஒரு blank இருக்கு. ஸோ வாட் டஸ் இட் நீட்? ஸோ மேலே இருக்கா இல்லாட்டி வந்து we have to add on here. ஓகே. ஸோ நம்ம இங்கே தான் போடணும். கிரேட் ஐடில்ஸ் தேவையா? ஓகே. ஸோ கிரேட் ஐடில்ஸ் நமக்கு இந்த பேசேஜில் இல்லை. குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நோ. மல்டி டெக்னாலஜி, யங் அண்ட் டைனமிக் சிட்டிசன்ஸா, சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இங்கே வந்து என்ன தேவை? ஒரு நார்மலாக மல்டிபிள் டெக்னாலஜி நமக்கு தேவைப்படுது. பிகாஸ் தே ஆர் டாக்கிங் அபவுட் இந்த டெக்னாலஜி தான் நமக்கு பேசிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருக்கணும் அப்படின்றத இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 3 நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ செஷன் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா நிறைய விஷயத்தை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ see you guys tomorrow. Have a very great day. Thank you.